Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது எல் கத்லி, அதாவது வெள்ளை எள்ளுல செய்ய போறோம். இதுக்கு என்னன்னா வெல்லம் போட்டு தான் செய்ய போறோம். அதாவது எள்ள வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இது கூட வேர்க்கடலை 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளை எள் 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், இது கூட நம்ம ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டோம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். இதையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வடிச்சுக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையில் இருக்கிற தோலை எடுத்துட்டோம். இதையும் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். எள் வேர்க்கடலை ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வெல்லத்தை வந்து அதே பேனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதாவது வடிச்சுக்கலாம். வெல்லத்தை நம்ம வடித்து ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம எள்ளு வேர்க்கடலையை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வறுத்து அரைச்ச எள்ளை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், அதாவது பாகு காய்ச்சிட்டு ஆட் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி வெல்லத்தில் தான் செய்கிறோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பால்கோவா இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணலாம், அதாவது ஸ்வீட் இல்லாத மாவாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எனி பிராண்ட், அதாவது நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது அமுல் பிராண்ட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நெய் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த எள்ளில் வந்து அதாவது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் வந்து கொட்டிடலாம். இது நல்லா சுருண்டு வரும். அந்த டைமுக்கு எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டுடலாம். இது ஒட்டாமல் இருக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரேயில் கொட்டிடலாம். லைட்டாக நெய் தடவி இருக்கிறேன். இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக எல்லாம் தூவி விட்டுக்கலாம். பச்சை எல்லாம் நம்ம தூவக்கூடாது, வறுத்த எல்லாம் தான் நம்ம தூவணும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உடனே ஸ்லைஸ் பண்ண முடியாது, இது கொஞ்சம் செட் ஆகணும். 1 ஹவருக்கு அப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். 1 hour later. எல் கத்லி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இது நம்ம லைட்டாக நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சுவையான எல் கத்லி ரெடி. எல் கத்லி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வெட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவமல்லாத தீய செயல்களை செய்தல் கொலை குறித்த வேடன் புதரில் மறைந்து நின்று பறவைகளை வலைவீசி பிடித்தலை ஒத்தது.